சிதம்பர ரகசியம் ஞானத்தால் தான் உணர முடியும். நடராஜரின் சன்னதியின் மிக ரகசியமான பகுதி என்றால் நடராஜரின் திருமேனி அருகே தங்கத்திரை தொங்கவிடப்பட்டுள்ளது. அந்த திரையை தள்ளி பார்த்தால் உள்ளே ஒரு தங்க மாலை, பில்வ மாலை மட்டுமே உள்ளது. அங்கு எந்த சிலையோ உருவமோ இல்லை. அங்கே வெறும் வெற்றிடமாக இருக்கும். இதை முதலும் முடிவும் இல்லாது இருக்கிறார் என பொருள். ஆகாயம் எப்படி ஆரம்பம் இல்லை முடிவும் இல்லை, அதுபோல இறைவனை நாம் உணரத்தான் முடியும். அதனால்தான் ஆகாய ஸ்தலம் என்று சிதம்பரம் அழைக்கப்படுகிறது. நாயன்மார்களில் ஒருவரான நந்தனாரை பற்றி பார்ப்போம். நந்தனார் அவர் பிறந்த சூழல் காரணமாக கோவிலுக்கு சென்று தரிசனம் செய்வதற்கு அவருக்கு வாய்ப்பு இல்லை. அவரின் மனதில் எப்போதும் ஒரே எண்ணம் இருந்தது, நான் சிவபெருமானை சேவிக்க வேண்டும். ஒரு நாள் அவர் திருப்பூங்கூர் சிவன் ஆலயத்திற்கு வந்தார். அங்கே சென்றபோது நந்தி சிலை நேராக சன்னதியை மறைத்து இருந்தது. நந்தனார் மனதில் மிகவும் துயருற்று சிவபெருமானிடம் முழு இருதயத்துடன் வேண்டினார். எனக்கு உம்மை தரிசிக்க முடியவில்லை, தயவு செய்து அருள் புரிய வேண்டும். அந்த பக்தியின் பலத்தால் நந்தி சிலை தானாகவே பக்கம் விலகியது. இன்று கூட அந்த ஆலயத்தில் நந்தி சற்று விலகியே காணப்படுகிறார். ஆனால் பக்தியின் தீவிரம் அவரை சிதம்பர நடராஜரின் அருளுக்குரியவராக ஆக்கியது. அவர் அங்கு உயிரை விட்டார். உடனே சிவபெருமான் தாமே வந்து நந்தனாரின் ஆன்மாவை தன் திருவடியில் இணைத்தார். இன்றும் தெற்கு கோபுர வாசல் அடைக்கப்பட்டே உள்ளது. முதலில் தில்லை என்ற பெயர் வர காரணம் என்ன தெரியுமா? தில்லை என்பது ஒரு மரத்தை குறிக்கிறது. சிதம்பரம் பகுதி முழுவதும் தில்லை மரம் அடர்ந்த காடாக இருந்துள்ளது. பின்னர் நடராஜ பெருமானின் திருக்கோயில் அருகே எழுந்ததால் தில்லை அம்பலவாணர் என்ற பெயர் வந்தது. காலப்போக்கில் தில்லை என்ற பெயர் நிலைத்து விட்டது. சபாநாயகர் மண்டபம், 1000 கால் மண்டபம், தேவர் மண்டபம் போன்றவை மிக பிரசித்தம். விநாயகர், முருகர், விஷ்ணு, பார்வதி, பல்வேறு வடிவங்களில் சிவன் சிற்பங்கள், யோகிகள், முனிவர்கள், கந்தவர்கள் ஆகியோரும் சிற்பமாக காணப்படுகிறார்கள். தத்துவம் என்ன தெரியுமா? ஒவ்வொரு சிற்பமும் கதை சொல்லும். சிதம்பரத்தில் சிற்பம் அழகு மட்டுமல்ல, அது சைவ சித்தாந்த தத்துவத்தை எடுத்துரைக்கிறது. சிதம்பரம் காணாதவர் உலகமே காணாதவர். நடராஜரின் ஆனந்த தாண்டவம் காணும் போது ஆன்மா விடுதலையாகிறது. சிதம்பரம் சித்தம் பிளஸ் அம்பரம். மனம் திறக்கிறது, பரம்பொருள் அனுபவிக்கப்படுகிறது. சிதம்பர ரகசியம் காண்பதல்ல, உணர்வதே உண்மை. ஒருமுறை சிதம்பரம் வந்தால் வாழ்நாள் முழுவதும் ஆனந்தம் நிறைந்து விடும். நன்றி.